ஹாய், வெல்கம் பேக் டு அர்ச்கான். நான் இன்ஜினியர் அருளானந்தம், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் மொட்டை மாடிக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டைல் தான் போட்டுட்ருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கேட்டிங்கோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாக ஸ்கேட்டிங் பார்த்தீங்கன்னா, வால் மேலேயே வச்சு நிறைய பேர் லேயிங் பண்ணுவாங்க. அது ஒரு தவறான ஒரு முறை என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வால் மேலேயே வச்சு நம்ம இந்த ஸ்கேட்டிங்கை போடும்பொழுது என்ன ஆகுனா, மழை தண்ணி பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே அந்த ஸ்கேட்டிங் வழியால் ஃப்ளோருக்கு ஊடுருவ வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வால் மேலே இந்த ஸ்கேட்டிங்கை பதியாமல் வாலை ஒரு இன்ச்சுக்கு உள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கேட்டிங் டைலை அந்த வால் உள்ளே பதிஞ்சிடணும். அந்த மேல் முனை இருக்கிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த வாலில் மழை தண்ணி பெஞ்சாலும் அந்த டைலில் வலிஞ்சு வந்துடும். அந்த டைலோட டாப்பில் உள்ளே பெனட்ரேட் ஆகாது. இதெல்லாம் பாருங்கள், லேயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஈபாக்சி கிரவுட்டிங் பண்ணால் பக்காவாக இருக்கும். நீங்களும் வீடியோ கட்டுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.